முத்து பார்த்தீங்கன்னா, அருணுகிட்ட வம்பு இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு போறாரு. அங்க போயிட்டு அண்ணாமலை ரெடி ஆகுறத பார்த்த உடனே, "அப்பா எங்க போற?" அப்படின்னு கேட்க, "டேய் ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லியிருக்காங்க. அதான் வர சொல்லியிருக்காரு." அப்படின்னு சொல்ல, இத கேட்ட ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. "அடடா! நான் போலான்னு நெனச்சேன். நம்ம மாமனார் புலம்புறாரு. இப்போ எப்படி பண்றது?" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா கால் பண்ணிம்மா நான் வரல. நீயே பார்த்துக்க. அதுவும் இல்ல எங்க மாமனார் வர்றாரு. நான் வந்தா மாட்டிக்குவேன். நீயே எதனா ஒண்ணு சமாளி. நான் வீடியோ கால்ல அட்டெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லு. சரிடி ஏதோ ஒண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிறிஷ கூப்பிட்டு அவங்களுமே கிளம்புறாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹினி வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அடையாளம் தெரியாத மாரி மாஸ்க்கெல்லாம் போட்டுக்கிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. மீட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா அண்ணாமலை உட்காந்துட்டு என்னடா இது கிறிஷோட அம்மான்னு சொல்கிறாங்க. ஆனால் மீட்டிங் கூட பார்த்தீங்கன்னா மாஸ்க்கெல்லாம் போட்டு என்னமோ முகமூடி கொலக்கார மாதிரி பார்க்குறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் வாய்ஸை கேட்டால் இது எங்கே கேட்ட குரல் மாதிரியே இருக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு வந்து லைட்டாக டவுட் வருது. வெளியிலையும் பார்த்துட்டிங்கன்னா முத்துவுமே வந்துட்டு இது என்ன இந்த பாட்டி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட பேசவே மாட்டாங்க. நம்ம கிறிஷுக்கு எவ்வளோ தான் நல்லது பண்ணாலுமே வந்துட்டு இவங்க என்னடா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. அதுவும் இல்லாத ஒரு நிமிஷம் கூட நம்மக்கிட்ட நின்று பேச மாட்டாங்க. நம்மளை அவாய்ட் பண்ணே இருக்காங்க. இதில் ஏதோ மர்மம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி எனக்குமே அந்த சந்தேகம் ரொம்ப நாளாகவே இருக்குது. இவங்களும் பார்த்தீங்களா நம்மள கிறிஷை பார்த்தாலுமே வந்துட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச பையன் தான் இருக்கான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட சேரவே விட மாட்றாங்க. நம்ம பேச வந்தாலுமே வந்துட்டு நம்மள தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்காங்க. இதில் ஏதோ இருக்குங்க அப்படின்னு சொல்ல, சரி சரி அது என்னன்றதை நம்ம பொறுமையாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் இன்றைக்கி பாரு நான் யாருன்னு வம்பு இழுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஏங்க நான் அன்றைக்கே சொன்னல அவர் என்னத்துக்கு திருப்பி திருப்பி நோண்டிகிட்டே இருக்கீங்க. ஏதோ ஒரு நாள் செஞ்ச தப்புக்கு அடிக்கடி திருப்பி அவரு தொல்லை பண்ணுறதுக்கு சரிட்டாங்க அப்படின்னு கேட்க, அவன் மட்டும் எனக்கு பண்ண சரியா நான் அவனதுனால தான் நான் திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி என்னமோ பண்ணுங்க. ஆனால் நம்ம கிறிஸ்துக்கு அதுக்கு வருவோம். கிறிஸ்டை பார்த்தா ஒரு சாயல் உங்கள் அண்ணன் மாதிரியே இருக்குங்க அப்படின்னு சொல்ல, எனக்கும் தான் அந்த டவுட் ரொம்ப நாளாக இருக்குது. ஆனால் அவனுக்கு தான் பையனே இல்லையே அப்படின்னு சொல்ல, ஏங்க ஒரு வேளை உங்கள் அண்ணனுக்கு ஃபஸ்ட்டு லவ் ஒன்று இருந்துச்சுல்ல, அதன் மூலமே எதனா குழந்தை இது ஆயிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, ஆனால் இருக்கலாம் அவனும் அப்படி பண்ணுற ஆள் தான். சரி இரு எதாக இருந்தாலும் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நான் பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரிங்க அது ஃபஸ்ட்டு என்னன்றதை விசாரிங்க. கிறிஷோட அம்மா யாருன்றதை கேளுங்க. அப்பா வந்து உள்ளே தானே இருக்காரு. போய் உங்கள் அப்பாவை கேளுங்க. அவருமே வந்துட்டு எதாவது தெரிஞ்சால் சொல்லுவார் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீட்டிங்கெல்லாம் முடிஞ்ச பின்னாடி அண்ணாமலை வெளியே வர்றாரு. அண்ணாமலை மட்டுமே பார்த்து கிறிஷோட அம்மாவை பார்த்தீங்களாப்பா அப்படின்னு கேட்க, இல்லைடா வீடியோ காலில் தான் வந்தா. அதுவும் இல்லை மூஞ்சிக்கு மாஸ்க்கெல்லாம் போட்டு இருந்தா. அதனால என்னால் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் ஒரு சாயலில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த குரல் வந்து எங்கே கேட்ட குரல் மாதிரி தான் இருக்குது. நான் என்னன்றதை கேட்குறேன் அப்படின்னு சொல்ல, சரிப்பா நீ பிரின்சிபல் கிட்ட இது கேளு. கிறிஷோட அம்மான்றதை யாருன்னு கண்டுபிடிப்பா. எனக்குமே வந்து ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சரிடா சரி நான் பார்த்துட்டு போய் நீ உன் சவாரி பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அமுச்சு விட்றாரு. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்ன நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்ட்டு அடுத்தடுத்து வீடியோ சொல்கிறேன். மேலே இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூட பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.